என் கனமான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வழியிலே நாம் போகிறதான பரலோகத்தை குறித்த ஒரு திட்டத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டை குறித்ததான ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்து நான் இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். உதாரணமாக, தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய வீட்டை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வீடு என்றால் என்ன? பெத்தேல் என்ற வார்த்தைக்கு நாம் அநேக முறை அர்த்தங்களை பார்த்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வீட்டை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். என கண்பான தேவப்பிள்ளை யாக்கோபு பெர்சபாவை விட்டு தன் குடும்பத்தை விட்டு ஆரானுக்கு நேராக புறப்பட்டு வருகிறான். வருகிற வழியிலே சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அவன் அங்கே ராத்தங்கும்படியாக அந்த வனாந்தரத்தில் ஒரு கல்லை தன் தலைக்கு கீழாக வைத்து படுத்திருக்கிறான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் கர்த்தராகிய ஆண்டவர் எழுதுகிறார். அங்கே படுத்திருக்கிற அவனுக்குள்ளே பல யோசனைகள். எப்படி இருக்குமோ எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் ஓடுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை அவன் மனக்குழப்பத்தோடு படுத்திருக்கக்கூடும். எதிர்காலத்தை குறித்த பயம் அவனுக்கு இருந்தது. ஒன்று, அவன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறான். இன்னொன்று, தன் அண்ணனாகி ஏசாவை விட்டு அவன் பயந்து ஓடும் பொழுது எந்த நிலைமையிலும் எப்படி இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து அவன் படுத்திருக்கும் பொழுது அவன் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அருமையான தெய்வ பிள்ளையே, குழப்பங்கள் வரும்பொழுதுதான் தேவன் அதற்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, நாம் குழம்பி போயிருக்க வேண்டியதல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு முன்பாக இருக்கிற நான் உன் முற்பிதாக்களின் தேவனாகிய நான் உனக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளை அங்கே படுத்திருக்கிற அவனுக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக தேவன் அவனுக்கு வெளிப்பாட்டை கொடுத்தார். ஆகவேதான் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, ஏனென்றால் இது வானத்தின் வாசல் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளை, இந்த வீட்டை குறித்தான காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வீட்டுக்குள்ளே நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய வீடு என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுடைய வீட்டிலே அது கர்த்தருடைய சன்னதி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வமாக தகன பலியும் சமாதான பலிகளையும் இட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை, தேவனுடைய வீடு என்பதற்கு இன்னொரு அர்த்தம் கர்த்தருடைய சந்நிதி. அந்த கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து அவர்கள் தங்கள் அழுது தங்கள் காரியங்களை கர்த்தருக்கு நேராக வெளிப்படுத்தினார்கள். என கண்பான தேவ பிள்ளை, இந்த கால வேளையில கர்த்தருடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிற உனக்கு, தேவனுடைய மகிமையிலே காத்திருக்கிற உனக்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பின் வீட்டுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். நம்முடைய தேவ பிள்ளையின் தேவ சன்னதியிலே காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கட்டும். ஆகவே தான் தேவனுடைய வீட்டுக்குள்ளே அவன் வருகிறான். கர்த்தவனை பார்த்து, யாக்கோபே, பயப்படாதே, எந்த சூழ்நிலையும் உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நடத்துகிற தேவனாய் கர்த்தர் நான் என்று சொன்னார். வானத்தின் வாசல் என்று அவன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, அங்கு தேவத்தூரில் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். இந்த காலவேளை தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற உனக்கு, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, ஏனென்றால் நான் உன்னை அழைத்து செல்கிற தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாறாதவர். தேவ பிள்ளை, மறந்து விடாதே. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த பொழுது ஒரு குறை அவர்களுக்கு வைக்கவில்லை. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். அவருடைய மகிமையான காரியத்தை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த தேவனாய் கர்த்தர் தான் தேவனுடைய வீட்டிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே நாம் சொல்லுவோம், கர்த்தாவே, இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல் என்று சொல்லுவோம். என்றால் நம்முடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர். தேவ சந்நிதிக்கு வந்து காத்திருக்கிற உனக்கும் எனக்கும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மை நடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே அவருடைய வீட்டிலே, அவருடைய சமூகத்திலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம்.
கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதத்தையும் தருகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு உம்முடைய வீடாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. நீ சொன்னீரே, நீங்களே ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற எங்களுக்கு கர்த்தாவே நீர் மகிமையான காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அப்பா. உமது கிருபை உம்முடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.